சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். கொலை பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. கஸ்தூரி, இடஒதுக்கீடு பெறவங்க எல்லாம் கொலைக்கார பசங்கன்னு கேக்குறியே, இடஒதுக்கீடுனா உனக்கு என்னன்னு தெரியுமா? உனக்கு எஸ்சி எஸ்டிக்கு போக வேண்டிய அத்தனை உரிமைகளையும் ஓபிசிங்கிற ஒரு பெரிய மெஜாரிட்டி எடுத்துக்குது. அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ சினிமால அவுத்து போட்டு அண்ணியே யாரு பாக்கிறதுக்கு அண்ணன்? அந்த இடஒதுக்கீடு பெற கொலைக்கார பசங்க டிக்கெட் கொடுத்து வாங்கின பணத்துல தானே நீ உன் மானத்தை காப்பாத்துக்கா துணி வாங்கி போட்ட. அந்த கொலைக்காரங்க கொடுக்குற பணத்துல தானே நீ ஜிக்குன்னு நீ மேக்கப் செட் வாங்கி போட்டுக்கின. அந்த கொலைக்காரங்க கொடுக்குற பணத்துல தானே நீ மானத்தை காப்பாத்துக்கா துணி வாங்கி போட்ட, சோறு தின்ன. அப்ப தெரியலையா உனக்கு இடஒதுக்கீட்டுல இருக்கிற கொலைக்கார பசங்களுடைய பணம்? அப்ப உனக்கு தெரியாதா? ஒடுக்கினாங்க இப்ப உனக்கு இடஒதுக்கீடு பெறவங்க கோட்டால இருக்கிறவங்க எல்லாருமே கொலைக்கார பசங்க தெரிய. உனக்கு பின்னாடி அவ்வளவு வாய் கொழுப்பு உனக்கு. இந்த தமிழ் மண்ணில சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீடுக்காக பண்ண போராட்ட வரலாறு உனக்கு தெரியுமா? உனக்கு நான் ஓபிசிக்கு ஆதரவு கிடையாது. என் குடும்பத்துல 21 பேரு இந்த கோட்டாவை பெறத்துக்காக குண்டடி பெற்று வீரமரணம் அடி செத்தா. அந்த வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ எந்த ஊருடி? நீ எங்க இருந்து என் தமிழ் மண்ணில் எங்க மக்களை பத்தி நீ பேசுறதுக்கு? உனக்கு தொடர்ந்து உனக்கு வாய் கொழுப்பு அதிகமா இருக்கு. திருநங்கைகளே அப்படிதான் நீ விமர்சனம் பண்ண. இந்த வாய் கொழுப்பு உனக்கு அடக்கணும். தமிழ் மக்கள் கிட்ட 3 தினத்துல நீ மன்னிப்பு கேட்கலனா எமது தமிழர் முன்னேற்ற படை 3 தினத்துக்கு பிறகு உன்னுடைய வீடை முற்றுகையிட்டு உனக்கு மிகப்பெரிய பாடத்தை புகுத்துவோம். இந்த கவர்மெண்ட்ல தான் இடபிள்யூஎஸ்ங்கிறத அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கவர்மெண்ட்ல பேசிட்டு இருந்தாங்க. அமுல்படுத்தினது இந்த மோடி கவர்மெண்ட் தான். அதனாலதான் சமூக நீதியை இவங்க தான் காப்பாத்துறாங்கன்னு நம்ம ஒத்துக்கிறோம். பொருளாதாரத்தினால பின்தங்கியவர்கள் அப்படிங்கிற கான்செப்டையே இவங்க தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா நீங்க எவ்வளோ பணக்காரனா இருந்தாலும் எவ்வளோ வசதியா இருந்தாலும் ஃபாரின்ல இருந்தாலும் பிசி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. 5 ஏக்கர் நிலங்கிறதெல்லாம் பிசி எஸ்சில எல்லாம் பெரிய கனவு மேம். ஆனா அங்க அது ஏழை. நீங்க சொல்ற அடிப்படையில சார், நம்ம ஊர்ல யார் யார் பிசின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 5 ஏக்கர் கிடையாது, அதெல்லாம் 200 2000 ஏக்கர். மேம் 5 ஏக்கர் கனவா வச்சிருக்கிற விட பெரிய லேண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. பேர் இருக்கும். எஸ், ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. இந்தியாவுடைய டாப் பணக்காரர்கள்லயும் 2-3 பேர் நான் சொல்லலாம், ஓசியில சொல்லலாம். அந்த அடிப்படையில தான் கொடுக்க முடியும். வருஷமா பரம்பரையா ஜமீன் தான். ஐயோ மேம், ஜமீனை மட்டுமே வச்சு பேசாதீங்க. அந்த ஜமீன்ல பண்ணை அடிமையா இருக்காங்கல்ல, அதே ஜமீன்ல அதே ஜாதியில பண்ணையில வேலை செய்றவங்க. அதே போல எந்த ஒரு அரசாங்க ஊக்குவிப்பும் இல்லாம பட்டினி இருக்கான்ல, அத பேசுங்க. ஆமா மேம், அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? எப்படி கொடுக்க முடியும்? பணக்காரங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஓபிசி எல்லாரும் பணக்காரங்க இல்ல மேம். ஆனா எல்லாருக்கும் அந்த ரிசர்வேஷன் இருக்கு. பணக்காரனை வெளியே எடுங்க, கிரீமி லேயரை வெளியே எடுங்க. அதுதான் அது எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்ல? ஏன்னா அவங்க பணக்காரங்க. அது யாரு யோசிக்கணும்? ஓபிசி கம்யூனிட்டி அதை யோசிச்சு. அததான் சொல்றேன். ஐஐடில சீட் ஃபில் அப் ஆகலைன்னா அந்த கம்யூனிட்டியில போய் பேசுங்க. அத என்கிட்ட கேட்காதீங்க, நான் அந்த கம்யூனிட்டி இல்ல. அவங்க யோசிக்கணும் சொன்னீங்கல்ல, அவங்க உரிமைகள் அவங்களே தான் விட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. அவங்க உரிமைகள் இல்ல, அவங்க அனுபவிக்கக்கூடிய சலுகைகளை அவங்களே தான் விட்டு கொடுக்கணும் தேவையானவங்களுக்கு சொன்னீங்கல்ல. இப்ப சொன்னேன்ல மேம், ஓபிசில நீங்க சொல்ற மாதிரி ஜமீன்தார் பையனா இருந்தாலுமே அங்க எத்தனை பேர் ப்ரொஃபசர் ஆயிருக்க முடியுதுன்னா தெரியுது இல்ல? நமக்கு அந்த கோட்டாவே நிரப்ப முடியல. ஏன்னா அந்த நிலைமை தான் இருக்கு. அப்ப அங்க அப்ப கிரீமி லேயரை ஒரு காரணமா வச்சு ஃபில் பண்ண முடியல, எனக்கு லேயர் இல்ல, நான் ஜெனரலுக்கு கொண்டு போறேன்னு இவங்க கொண்டு போயிடுவாங்கன்றதுக்காக வேணான்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பணக்காரனா இருந்தாலும் நான் தகுதி இல்லாம ஜாதியை வச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்றீங்க. ஜாதியை வச்சு ஒடுக்குனீங்கன்னா ஜாதியை வச்சு முன்னுக்கு வருவாங்க. யார ஒடுக்குன? ஜாதியை வச்சு யார ஒடுக்குனாங்க? யார் ஒடுக்குனாங்க சொல்லுங்க? யார் ஒடுக்குனாங்க ஜாதியை வச்சு? கீழ்வெண்மணியில யார் யார கொலை பண்ணது சொல்லுங்க. சொன்னீங்கல்ல ஜாதியை வச்சு ஒடுக்கினாங்க. யார் ஒடுக்கினாங்க? உங்க ஆட்களே தானே ஒடுக்குனாங்க. அதே ஜாதியில தானே ஒடுக்குனாங்க. சரி, யார் ஒடுக்குனாங்க? அதுக்காக அவங்க ஒடுக்கப்படலைன்னு ஆயிடுமா என்ன? இப்படி பேசக்கூடாது. இப்படி இல்ல. நோ நோ நோ, கீழ்வெண்மணியில ஒடுக்கினாங்க, மேல வளவுல பிதுக்கினாங்க. யார் பிதுக்குனாங்களா இல்லையா? மேல வளவுல யார்? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. அந்த 4 உங்களுக்கு தைரியம் இருந்தா தில் இருந்தா சொல்றேன். அந்த 4 பேருக்காக அந்த கம்யூனிட்டில அதே மாதிரி ஏழைகளா இருக்கிறவங்களை எல்லாம் துன்புறுத்திடணும்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா? எந்த ஜாதி சொல்லுங்க தில் இருந்தா? எனக்கு தெரியாது மேம். அவங்க எல்லாம் ஆனா ஆதிக்க ஜாதிகள். அவங்க எல்லாரும் ஜாதி சொல்லுங்க. அவங்க எல்லாருமே சாதி வெறி பிடிச்ச ஜெனரல் கேட்டகரியில இன்னைக்கு ரிசர்வேஷன் இல்லாம இருக்கிறவங்களா? கொலை பாதகர்கள் எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ், வேணாம்.
நீங்க சொன்னதுனால சொல்றேன். ஒடுக்கப்பட்டவர்கள்னு நீங்க சில ஜாதிகளை சொல்றீங்க. அவங்க எல்லாரும் அதுதான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறை பார்த்து சும்மா இருக்கிறது ஒண்ணு, அந்த தவறை செஞ்சவங்களுடைய பழிய அவங்க யார் தவறு செஞ்சாங்களோ அவங்கள பேசாம வேற ஒருத்தர் மேல போடுறதுங்கிறது வேற ஒருத்தர் மேல யாரும் போடல. இப்ப பண்ணீங்க நீங்க. யார் மேல போட்டேன்? யாரு மேல போட்டேன்? அத கேக்குறேன். அத சொல்ல உங்களுக்கு யார் மேல போட்டேன்? அத கேட்டேன் நானு. அத சொல்ல உங்களுக்கு தில் இல்ல. என்ன தில்லு வேணும் இதுக்கு? தில்லு வேணும். வேங்கை வயல்ல மலம் கலந்தவர்கள் யார் சொல்ல தில் வேணும். உங்களுக்கு தில் கிடையாது. மேம் சாதி வெறியர்கள். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா பழி எல்லாம் தூக்கி இவங்க மேல போட்டு இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த இவங்க சமூகத்துக்கு கிடைச்சிட்டு இருந்த இடஒதுக்கீட்டை ஒழிச்சோம்னு பாக்குறீங்க. அதெல்லாம் விட முடியாது. எப்படி விட முடியும்? தெளிவா மக்கள் தெளிவா இருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிலயும் கீழ்த்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் ஓபனா கேக்குறாங்க, எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே அவங்க வாங்கிக்கிறாங்க. அமைச்சரா இருக்கிறாரு எங்க கம்யூனிட்டி ஆளு, எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது சொல்றாங்க. மக்கள் சொல்றாங்க. மக்கள் கிட்ட இருந்து நீங்க கேளுங்க. கண்டிப்பா கிரீமி லேயருக்கு கொடுக்க கூடாது. என்னைக்கோ அவங்க எப்போ அந்த ஜாதி எல்லாம் வந்து பிற்படுத்த ஜாதியே இல்லைங்க. ஓபனா சொல்றேன், எத்தனையோ ஜாதிகள் போராட்டம் பண்ணி எங்களை பிசில சேருங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பிசி எல்லாம் கிடையாது, அவங்க எல்லாம் எஃப்சில இருந்தவங்க தான். இப்ப வந்து போராட்டம் பண்ணி பிசில சேர்ந்திருக்காங்க. இது உங்களை மாதிரி 90s கிட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. 1960 போராட்டம் பண்ணி என்ன பட்டியல்ல மாத்து அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இப்ப பட்டியல்ல இருந்து வெளியேறேன்னு சொல்றவங்கள விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பெரிய கான்ட்ரோவர்சி பாஸ். எஸ் மேம். அங்க அவ்வளவு லட்சம் பேர் ஏழைகள் இருக்காங்க மேம். அவங்களை எப்படி ஃபார்வர்ட் காஸ்ட்னு வைப்பீங்க? ஒரு 10 பேர் ஜமீனா இருந்ததுக்காகன்னு தானே கேட்க முடியும். அந்த 10 பேரை வெளியே எடுக்க முடியுமா? எடுக்கணும். 10 பேர் இல்ல, 10 பேர்னா பெரும்பான்மையானவர்கள் இருக்காங்க. வெறும் 10% இருக்கலாம் மேம். 50% வெச்சுக்கோங்க. நீங்க அவ்வளவுலாம் இல்ல மேம். எந்த கம்யூனிட்டிலயும் நீங்க சொல்ற ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருக்கிற கம்யூனிட்டில கூட 50% எல்லாம் பெரிய 50% கூட ஏழையா தான் இருக்கான். ஆனா ஓபிசில மட்டும் 50%க்கு மேல there are communities which are traditionally rich communities. Right. Okay மேம். இது எதுக்கு நம்ம சொல்ல வந்தோம்? நீங்க ஆரம்பிச்சது wealth distribution இல்ல. ஒரே ஒரு கம்யூனிட்டி அவங்க தான் இருக்கிறதுலயே பாவம், அதனால மன்மோகன் சிங் சொன்னாருன்னு சொன்னீங்க. அதை நான் வன்மையா கண்டிக்கிறோம். அதை கண்டிக்கிறவங்கள தான் நம்ம ஏத்துக்கிறோம். மோடிஜி அதை ஓப்பனா இன்னைக்கு கண்டிச்சிருக்காரு. அதுக்கு பாராட்டத்தான் நம்ம. ஏன் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எதிர்க்கிறாங்க? அவரோட ஓட் பேங்க் பாலிடிக்ஸை அவர் பாக்குறாருங்க. அவர் நியாயமா பேசினா நியாயமா பேசுவாரு. அவரே வந்து போராடி பிசி பட்டியல்ல சேர்ந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தானே. சரி, அவர் வந்து என்ன பிற்படுத்தப்பட்டவரா? ஆமா, அவர் பேக்வர்டா? அவர் எடப்பாடி அவர்கள் பேக்வர்டா? பாவமா அவரு. விவசாயிங்கிறது வேற. எல்லா விவசாயியும் ஒன்றும் ஏழை கிடையாது. பெரிய பெரிய லேண்ட் பேங்க்ஸ் வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் தானே எடப்பாடி அவர்கள். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் வெரி மச். பட் அவர் ஏன் எதிர்க்கிறாருன்னா, அவர் வந்து இப்போ பிஜேபியை எதிர்க்கிறார், அதனால எதிர்க்கிறார். நாளைக்கு பிஜேபியோட திருப்பி சுமூகமா போயிட்டாருன்னா எதிர்க்க மாட்டார். அரசியலை தவிர இதுல எந்த நீதி நியாயமும் இல்லை, கணக்கு தான் இருக்கு. நீங்க டக்குன்னு இது எடப்பாடிக்கும் நீங்க அவரோட கம்யூனிட்டியை வச்சு யோசிப்பீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம ஏன் அப்படி அதை பார்க்கணும்? நான் என்னோட கம்யூனிட்டியை யோசிக்காம ஒரு நாள் கூட நான் இருக்கிறது இல்லை. நான் யோசிச்சதே இல்லை. எனக்கு ஜாதி, மதம், மொழி எந்த வேறுபாடும் நான் பார்த்ததில்லை. ஆனா பொது வாழ்க்கையில வந்ததுல இருந்து தினம்தோறும் என் ஜாதி என்ன, என்னோட தொழில் என்ன அப்படின்னு பொது வாழ்க்கையில எல்லாரும் எனக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி கத்துக்கிட்டது தான், பெரிய பெரியவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாருமே இதை எதிர்க்கிறாங்க. பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் எதிர்க்கிறாங்க. மோதியை எதிர்க்கிறவங்க எல்லாரும் எதிர்ப்பாங்க. பிஜேபி ஜெயிக்க போகுதுன்னு நினைச்சு அதுக்கு எப்படியாவது அதை மாத்தணும்னு எதிர்க்கதாங்க எதிர்ப்பாங்க. ஒரு பயத்துல தோத்துருவோன்ற பயத்துல தான் பிரதமர் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு சுமன் சி ராமன் மாதிரியானவங்களும் சொல்றாங்க. ஓ அப்பா, ஆமா, சுமன் சி ராமன் சொல்றாரு இல்ல. இப்ப அவர் சொன்ன சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.